நிறைவா இருக்கும்போது நினைச்சது கொடு, குறைவா இருக்கும்போது முடிஞ்சது கொடு, ஒண்ணுமே இல்லாத போது வெறும் கையை மட்டும் குடிச்சு. எனக்கு அளவுக்கு மீறின சொத்து சுகம் வேண்டாம். ஏன்னா 10 காசு சேரணும்னு தான் உன் கோயில சுத்துறாங்க. அப்படி பணம் சேர்ந்துட்டா 10 பேர் அவனை சுத்துறாங்க. அந்த சந்தோஷத்துல அவன் கண்டபடி சுத்துன்னு சுத்தி ஒரு நாளைக்கு சொத்துன்னு கீழே விழுந்துடுறான். அந்த நிலைமைக்கெல்லாம் என்ன ஆளாக்கிடாதப்பா. என் மனசை சுத்தப்படுத்து, நிம்மதியை கொடு, அது போதும். முருகனுடைய வேல் அப்படின்னு, முருகனுடைய வேலை கும்பிட்டால் சிவபெருமானை கும்பிட்ட பலன் கிடைக்கும். முருகனுடைய வேலை பூஜை காத்து ஊத காத்து சுத்தும் கடல் கரைய பார்த்து சத்தியமா கோயில் கொண்ட சுப்பையா, எங்க குப்பத்துக்கு குல விளக்கு நீ ஐயா. திருச்செந்தூர் ஆண்டவனே வேல் முருகா, தினம் உனக்கு நன்றி சொல்வோம் மால் மருகா. திருவடியில் தவம் இருப்போம் திருமுருகா, தீர்ப்பெழுது நலமெனவே வடிவழகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறையில்லை மனமே, கந்தனுண்டு கவலை இல்லை மனமே. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறையில்லை மனமே, கந்தனுண்டு கவலை. நீங்க யார வேணாலும் தூக்கி அடிச்சிடலாம், உடச்சி ஓரமா உட்கார வச்சிடலாம். ஆனா எவன் ஒருத்தன் யாரையும் டிபெண்ட் பண்ணாம தனியா நிக்கிறானோ அவனை மட்டும் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா அவன் ஸ்ட்ரென்த் அவன் கையில இருக்கு. அவன் அழுதாலும் தனியா நின்று அழுவான், சண்டை போட்டு ஜெயிச்சாலும் தனியா நின்று ஜெயிப்பான். ஏன்னா அவன் நம்புனது மத்தவங்கள இல்ல, அவனை. வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா முதல்ல நீங்க உங்களை நம்பினாலே போதும். நீங்களே உங்களை நம்பலன்னா வேற யாரு உங்களை நம்புவா? இன்னைக்கு இருக்க போறோம், நாளைக்கு செத்து போறோம். யாரும் எதையும் ஒரு முடி மண்ணை கூட தொட முடியாது. நீ எத்தனை கோடி வச்சிருந்தாலும் எதையும் உன் கோமனம் கூட உன் கூட வராது. ஆனால் தெய்வ பக்தியும் பூரண அன்பும் தான் கூட வரும். அதனால மனுஷங்கிட்ட பழகும் போது உண்மையா பழகுங்க, இல்லைன்னா அந்த பழக்கத்தை விட்டுடுங்க.